உடனே மனைவி சொன்னா, அத்தான் நீங்க எத்தனை நாள் தொழிலாளியா இருப்பீர்கள்? பிட்சா கடையில் அவர் வேலை செய்துக்கிட்டு இருந்தாரு. இந்த ஆளு அவருடைய தீர்க்க தரிசனம், மனைவியினுடைய தூபம் ரெண்டையும் சேர்த்து பேங்குக்கு லோன் போட்டு ஒரு பிட்சா கார்னர் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கார்னர்ல நிக்கிறார் வெளியே. நான் என்கிட்ட பிரதர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போக. நான் எதுக்குன்னு, பிரதர் நாளைக்கு வீடு ஏலம் போகுது பிரதர், நீங்க கால் வச்சாவா இல்ல அது நிக்குமான்னு பாக்குறேன். என்ன எதுக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டீரு? ஒருத்தர் வந்து தலையில கை வச்சு இன்றைய தொழிலாளி நாளைக்கு முதலாளின்னு சொன்னான். கேட்டேன். அப்ப நான் கேட்டேன், அவருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு. பெரிய காணிக்கையா கொடுத்தேன் பிரதர். அதுதானே வந்தது வம்ப. உனக்கு தனக்கு லாபம் வருவதற்கு உனக்கு முகசுத்தி செய்வார்கள். இதெல்லாம் அடையாளங்கள் ஐயா, இதெல்லாம் அடையாளங்கள். இதெல்லாம் தேவ ஜனத்திற்கு தேவன் முன்னதாகவே எழுதி கொடுத்திருந்தோம். இதை படிக்காம வெறும் டிவியை பார்த்துட்டு அதிலே மகிழ்ந்துட்டு போயிடுறீங்களே வேலைக்கு, அதனால வந்தவன. இதை வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறார். யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அடையாளம் கண்டுகொள். அப்பந்தான் போராட முடியும், அப்பந்தான் பாதுகாப்பா இருக்க முடியும், அப்பந்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஆமா, இந்த ஆட்களை அடையாளம் கண்டு கொள்கிறது எளிதுதானே. கோராகின் வழி என்று சொல்லப்பட்டது என்னையா என்று சொன்னால், அங்க நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இப்ப காட்டி கொடுக்கிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள, நன்றாய் கவனிங்கள், ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. கவனிங்க, இந்த வசனத்தெல்லாம் நீங்க எவ்வளவு புரிந்து கொண்டீர்களோ எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஆண்டவர் 12 கோத்திரத்தையும் எகிப்திலிருந்து தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காகவே பிரித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எகிப்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனம் யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தின் அடிப்படையிலே 5வது வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு 12 கோத்திரத்தை அழைத்தார். ஆனால் அவர்களோ தங்களுக்கு முன் செல்லும் கன்று குட்டிகளை உண்டாக்கி விட்டபடியினாலே மோசே எழுந்து நின்று கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று சொன்னபோது 11 கோத்திரம் அதற்கு பதிலளிக்கவில்லை. ஒரே ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரம் மாத்திரம் பதிலளித்தது. ஆகையினால் லேவி கோத்திரம் தனக்கு வைராக்கியம் பாராட்டினால் தேவன் லேவி கோத்திரத்தை ஆசாரிய ஊழியத்திற்கு வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. ஆனா இந்த கோராகுக்கு கலாட்டா பண்ணணும். இந்த கோராகுக்கு எதையாயிலும் சொல்லணுங்கிறதுக்காக என்ன செய்தார்? ரூபன் கோத்திரத்தாரை உள்ளுக்கை இழுத்தான். அவனுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிற ஆட்களை உள்ளுக்கு இழுத்தான். தன்னை ஆண்டவர் கூடாரத்தை தூக்குகிறவனாகத்தானே வைத்திருக்கிறார். என்னை ஆசாரியனாக பெரிய பிரதான ஆசாரியனாக மாற்றுவதற்கு வாய்ப்பில்லாமல் மாற்றியிருக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக, பதவி பித்து கொடுத்தவனாக, ஆண்டவர் தெரிந்து கொள்ளாத, ஆண்டவர் வேறு பிரிக்காத, ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருந்த ரூபன் கோத்திரத்தாரை சேர்த்துக் கொண்டு எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி முழக்கமிடுகிறான். என்ன அர்த்தம்? God standard of holiness அவனுக்கு தேவையில்லை. அவனுடைய காரியத்துக்காக God standard சொல்லுவான். ஆண்டவர் பரிசுத்தத்திற்கென்று ஒரு காரியத்தை வைத்திருந்தார். ஆனா அவன் தனக்கு பிரயோஜனமாக, தனக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு பரிசுத்தத்தை
தான் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வந்து எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லுவான். தேவஜனமே, இன்றைக்கும் அநேக காரியங்களில் நடக்கிறவைகள் இவைகள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் வேறு பிரித்தவர்கள் என்பவர் பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பரிசுத்த ஜாதியே. அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாயும் பரிசுத்த ஜாதியாயும் ஆண்டவருக்கு இருக்கிறீர்கள். அதை நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எஸ், God always choose people those who practice holiness. ஆனா கூட்டம் சேர்க்கிறதுக்கு பரிசுத்தத்தை இழந்து தேவன் விலைக்கு வச்சவனையும் கூட கூட்டிக்கிடுவான். ஏன்னா இவனுக்கு 250 பேர் வேணும். கலாட்டா பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் வேணும் இல்லையா? ஆமா 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 ஆமா. நான் அநேக உதாரணங்களை சொல்லி உங்கள் மனதை கெடுக்க விரும்பவில்லை, யார் பெயரையும் கெடுக்க விரும்பவில்லை. பரிசுத்தத்தில் தள்ளப்பட்டவன், ஆனா இன்னைக்கு அவனும் பவனி வருவான். அதெல்லாம் ஆண்டவர் பரிசுத்தமாக்கிட்டார். எல்லாரும் ஒண்ணு போலதான். நோ நோ, 1000 தடவை என் வேதம் சொல்கிறது, பரிசுத்த குலைச்சலாக்கும் எதுவும் தீட்டுள்ளது எதுவும் பரலோகத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. பரிசுத்த குலைச்சலை ஆண்டவர் மாற்றுகிறார். நீ ஒருவேளை இன்றைக்கு பரிசுத்த குலைச்சலாகி நீ கெட்டு போயிருப்பாய் என்றால் நீ ஓடிவிட வேண்டாம். என்னை உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் நீ வந்து நீ சொன்னால் அவர் சொல்லுவார், குறைவுள்ளோனானாலும் கூட இருக்கின்றீ, குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ, இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ, திருப்தியாக்குகிறீ. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகள் எல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகள் எல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசுவிடத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லுகிற ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு வந்து தள்ளுகிறார்கள். அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு தள்ளுகிறார்கள், அவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து தள்ளுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் கல்லை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் கல்லெறியப்பட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் கீழே எழுதும்போது அங்கு வேதம் சொல்கிறது, ஒருவரும் அங்கு இல்லை. உன்னை குற்றப்படுத்தி, உன்னை வேதனைக்குள்ளாக்கி, உன்னை மரணத்துக்கு தள்ளுகிற காரியங்கள் உன்னை நெருக்கிக் கொண்டு இருக்கிறதோ, உன்னை அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று பதறுகிற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாயோ, நீ மாத்திரம் இயேசுவின் பிரசன்னத்திற்குள் வந்து விட்டால் உன்னை பகைக்கிறவர்களும் உன்னை எதிர்க்கிறவர்களும் உன்னை குற்றம் சாட்டுகிறவர்களும் காற்றாய் பறந்து விடுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் வேர்ட். நீங்க இப்படி எல்லாம் பைபிள் படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், 8வது அதிகாரம், நன்றாக கவனிங்கள். 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். என்னையா இது? வசனத்தை வாசிங்களா? பரிசுத்த ஆவியானவர் தப்பு படாதவர்.
இயேசு தனித்திருந்தார். அப்ப இங்க இருக்கிற எத்தனை பேரு? எங்க எத்தனை பேர் சொல்லுங்க? 2 பேர். இயேசு அந்த ஸ்திரீ. நானும் வெஸ்லி, வாங்க, நானும் வெஸ்லியும் இங்க நிக்கிறோம். அங்க வசனம் சொல்லி இருக்கு, ஸ்திரீ நடுவே நின்றாள். நடுவே நின்றாள் அது நீ நடுவுல, நானும் இவர் தானே நிக்கிறோம். வெஸ்லி நடுவே நின்றார். எங்க நடுவே நிக்கிறாரு? நீ மாத்திரம் இயேசு உள்ள வந்துட்டா நீ நடுவில் நிற்கிறாளையா? உன்னை கல்லறிய நினைத்து உன்னை கொன்று போடுகிற, உன்னை எதிர்க்கிற, உன்னை பயமுறுத்துகிற, உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு கேவலமாக்கி விடுகிற அந்த காரியத்திலிருந்து இயேசுவின் பிரசன்னத்தில் வந்து நீ விழுந்து கிடந்தால், ஒருவேளை மற்றவங்க தான் தள்ளி விட்டுருக்கலாம், பரவாயில்ல, வந்துட்டீன்னா உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு சக்திக்கும் இடமில்லை. நீ நடுவே நிற்கிறவளாக மாறிவிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாம். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தில் அநேகர் குற்ற உணர்வினாலே தாக்கப்பட்டவர்களாக, அநேகரால் குற்றப்படுத்தப்பட்டவர்களாக, நீ அடுத்த நிமிடம் என்ன நினைக்கும் நடக்கும் என்று தெரியாதவளாக நின்று கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளே வந்துவிடு. அது உன்னை விரோதிக்கிற, உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உன்னை இயேசுவோடு இணைத்து விடும். அவரும் சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்க்கிறதில்லை என்று சொல்கிற நல்ல ஆண்டவர் உண்டு. நல்ல கவனிங்கள், நல்ல கவனிங்கள். தள்ளப்பட்ட மனிதர்களை சேர்த்துக் கொள்கிறது தான் என் ஆண்டவர். பரிசுத்தத்திலே விழுந்து போன மனிதனாய் இருக்கலாம், பரவாயில்லை. பட் if you are willing to repent and confess, நீ மனம் திரும்பி ஒத்துக்கொள்ளும் போது என் ஆண்டவர் மன்னிப்பதில் தயவு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்க, நீங்க குற்ற உணர்வில் இருக்க வேண்டாம், மன்னிக்கிறதுக்கு தயவு இருக்கிற ஆண்டவர் எப்போதும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கல்லும் புதரும் காடு மலையும் அலைந்து திரிந்தாலும் கூட தேடி திரிகிற ஆண்டவர் என்னை தேடி திரிந்து அடிக்கிறவர்ல, தூக்கி தோளிலே சுமக்கிறவர். ஐயா, நன்றாய் கவனிங்கள். இப்படி தன்னை பரிசுத்தப்படுத்தப்பட்டவன் என்று கோராகு சொன்னதற்கு காரணம், அவன் தான் ஆசாரிய பட்டத்தை தேடினான் என்று அந்த எண்ணாகம் 16வது அதிகாரம் தெரிகிறது, சொல்லுகிறது. இதுதான் கோராகின் வழி. இன்னமும் உண்டு, நேரமில்லை. ஆனால் வேதத்தை எழுதின அந்த யூதா ஆண்டவரின் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு, சொல்லுவதற்கு சொன்ன அந்த யூதா ஒரு காரியத்தை சொல்லாமல் இருக்கவில்லை. அங்கு என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். யூதா எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஏனோக்கு என்கிற தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆதாமுக்கு பின் 7வது தலைமுறையிலே பிறந்தவன். அவன் ஆண்டவருடைய 2 நியாய தீர்ப்பை அழகாக சொல்கிறான். He is talking about 2 judgments, one for the people inside, one for the people outside. இயேசுவுக்கு விரோதமாக பேசினவர்களுக்கு உண்டு, இயேசுவு பேரை வைத்துக் கொண்டு அவபக்தியாய் மற்றவர்களை நடத்தினவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை சொல்கிறான். ஆகையினால் தான் சொல்லுகிற வார்த்தை, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவர் வருகிறார். சகோதரா, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, இதை எழுதுகிற பேதுரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிற்குள் துவங்கும் காலம் என்றுதான் பேதுரு அதை எழுதுகிறார். இதைத்தான் ஏனோக்கு அங்கே எழுதுகிறான். இயேசு வருகிறார், அவர் முதலாவது
அவபக்தி அவபக்தி என்று சொன்ன வார்த்தைக்கு சரியான டிரான்ஸ்லேஷன்